ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாங்காய் ஊறுகாவை பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க இந்த ஊறுகாவ லெமன் சாதம், தக்காளி சாதத்த கூட தொட்டு சாப்பிடுறத விட, வடிச்ச இந்த மாரி சூடான சாதத்துல இந்த அளவுக்கு ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு, இத பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட்ட குடுக்கும். எங்க வீட்ல இது செஞ்சா சட்டுன்னு காலியாயிடும். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்ட குடுக்குங்க பாருங்க. இந்த ஊறுகாய் மட்டும் நீங்க பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அடுத்தது குழம்பு எதுவுமே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்ட குடுக்கும். இங்க பாருங்க. சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். இப்போ இருக்கிற மாங்காய் சீசன்ல கண்டிப்பா இந்த மாங்காய் ஊறுகாய் நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதும். அந்த அளவுக்கு ஹெல்ப்பா இருக்கும். இன்னைக்கு நம்ம சூப்பரான சிம்பிளா இருந்தாலும் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையல்ல நம்ம மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாய் பண்றதுக்கு நான் 1 1/2 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் வந்து வீட்லயே மரத்திலேயே பறிச்சது. நல்லா கழுவிட்டு காட்டன் துணி போட்டு நல்லா துடைச்சு எடுத்திருக்கேன். அங்க பாருங்க. நல்லா துடைச்சு எடுத்திருக்கேன். இப்ப நல்லா துடைச்சு எடுத்துட்டு வந்த மாங்காவ இப்போ ஒரு கட்டிங் போர்டு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து அந்த மாங்காவ இருக்கு பாருங்க. இந்த முன்னாடி இருக்கிற காம்ப கட் பண்ணிட்டு, மாங்காவ கட் பண்ணிக்கோங்க. இந்த மாரி. இந்த மாரி கட் பண்ணிட்டு, மாங்காவ உங்களால எந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியா கட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாரி கட் பண்ணிட்டு, இதோ இருக்கு பாருங்க. மாங்காவ இந்த அளவுக்கு. நீங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தா தான் நல்லா சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்ட குடுக்கும். அதனால தான் நான் இந்த மாரி கட் பண்றேன். பாருங்க. மாங்காவ கட் பண்ணிட்டு இது மாரி உதிர்த்துனா அங்க பாருங்க. இந்த மாரி இருக்கும். இப்ப கட் பண்ண மாங்காவ இந்த மாரி ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கோங்க. இருக்கிற மாங்காவெல்லாம் இதே மாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, மாங்காய எந்த அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? இப்ப கட் பண்ணி எடுத்த மாங்காவுல 1/4 கப் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப்புன்றது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரும். அளந்து எடுத்தீங்கன்னா சேர்த்து குடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாரி ஒரு கரண்டிய வச்சு உப்பு எல்லா இடத்து மாங்கா படுற மாரி கிண்டி குடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி குடுத்துட்டு, மூடி போட்டு மூடி ஒரு 3 மணி நேரம் மாத்தி வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்திலேயே மாங்காவுல நல்லா உப்பு பிடிக்கும். மாத்தி வச்சுக்கோங்க. ஊறுகாய் பண்றதுக்கு இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகும் வெந்தயம் சேர்த்து, கடுகு நல்லா வெடிச்சு, வெந்தயம் நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். வறுத்து எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, கடுகெல்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயம் எந்த அளவுக்கு நல்லா செவந்து கலர் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துட்டு, வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. மாத்தி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா சூடு ஆறுன பிறகு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 100 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லெண்ணெய்ல ஊறுகாய் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பரா இருக்கும். சேர்த்து குடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 1/4 கப் இஞ்சிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து குடுத்துக்கோங்க. இஞ்சிய சேர்த்து குடுத்துட்டு, அது கூடவே 1/4 கப் பூண்ட பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து குடுத்துக்கோங்க. அது கூடவே மிளகாவ குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து குடுத்துக்கோங்க. நீங்க பச்சை மிளகாய் எடுக்கும்போது உங்க காரத்துக்கு அனுசரிச்சு பச்சை மிளகாய் சேர்த்து குடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு, பூண்டு இஞ்சியும் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, நாம சேர்த்த இஞ்சியும், பூண்டும், பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி குடுத்துட்டு, இப்ப மசாலாலாம் சேர்த்து குடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அதுக்கு அனுசரிச்சு சேர்த்து குடுத்துக்கோங்க. சேர்த்து குடுத்துட்டு, நம்ம ஏற்கனவே கடுகும், வெந்தயமும் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சு வச்சிருக்கோம்ல, இப்ப 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கடுகு பவுடர சேர்த்துக்கோங்க. சேர்த்து குடுத்துட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இஞ்சியும், பூண்டும் சேர்ந்து நல்ல ஒரு வாசனை வரும். இப்ப நம்ம மசாலாவோட சேர்த்து நல்லா கிண்டி குடுத்துக்கோங்க. கிண்டி குடுத்து ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் வதங்கி வரும். வதக்கிக்கோங்க. இப்ப நல்லா மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்ல மிளகாத்தூள், எந்த அளவுக்கு நல்ல கலரா மூத்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம 3 மணி நேரம் மாங்காய கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சிருந்தோம் பார்த்தீங்களா? மாங்காய் எந்த அளவுக்கு நல்லா ஊறி, எந்த அளவுக்கு தண்ணி இறங்கி வந்திருக்கு பாருங்க. இப்ப இந்த தண்ணியோடயே இந்த மாங்காவ உள்ள சேர்த்துக்கோங்க. மாங்காவ சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட கிண்டி குடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி குடுத்துட்டு, மூடி போட்டு மூடி தண்ணி எதுவும் சேர்க்காமலே மாங்காவுல இருந்து இறங்கி வந்தது பார்த்தீங்களா?
அந்த தண்ணியிலேயே மாங்காய் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வந்துடும். மூடி போட்டு மூடி வேக விடுங்க. இப்ப பாருங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, மாங்காய் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல. ஆனா எந்த அளவுக்கு அந்த தண்ணி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்டா 1/4 கப் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்க்கும் போது ரொம்ப நாளைக்கு வச்சனாலும் கெட்டு போகாது. சேர்த்து கொடுத்துக்கோங்க. வினிகர் சேர்த்து ஒரு டைம் நல்லா நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா மாங்காய் அந்த வினிகரோட நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்க, வினிகர் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்லா வினிகரோட பிடிச்சி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே கடுகும் வெந்தயமும் நல்லா பவுடர் அரைச்சி வச்சிருக்கோம்ல, இருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாங்காய் ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த லெமன் சாதம், தயிர் சாதம் அது கூட வச்சு சாப்பிட்றத விட நீங்கள் வடிச்ச சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பாருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியில் செஞ்சு அடுத்த செகண்டே காலி ஆகிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இருக்கிற மாங்காய் சீசனில் கண்டிப்பாக இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.